ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு ஆர்சி எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் தெர்மோஃபைல் பற்றி பார்க்கலாம். ஸோ தெர்மோஃபைலுங்கிறது ஒரு டிவைஸ் என்ன பண்ணுன்னா ஹீட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சீபேக் எஃபெக்ட்னு யூஸ் பண்ணுது. ஸோ சீபேக் எஃபெக்ட்னால் ஒன்றும் இல்லை, அந்த கண்டக்டர் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த கண்டக்டர் வந்து ஒரு இடத்துல ஹீட்டாகவும் இன்னொரு இடத்துல கூலாகவும் இருந்துச்சுன்னா இன்பிட்வீனில் ஒரு இது ப்ரொடியூஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறது பேர் தான் சீபேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட்னா இது என்னதுன்னா அங்கே ஒரு வோல்டேஜ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் காரணமாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இதை பற்றி நீங்கள் பெருசாக எழுதிக்குவீங்கன்னா ஓகே, அப்படி இல்லை உங்களால் தியரி பெருசாக எழுத முடியாதுன்னா நான் இதில் இருக்கிற அந்த தியரியை வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் thermocouples which pair of wires made up of different metals that generate voltage when exposed to different temperature. ஸோ நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு கண்டக்டரில் வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். thermocouples are connected in series or sometimes in parallel. ஸோ இப்போது இது சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. குரூப் ஆஃப் தெர்மோஃபைல்ஸை வந்து சீரீஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க டிபெண்டிங் அப்போ வந்து யூஸ் கேசஸ். ஸோ இதில் ஏன் வந்து அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து அதிகமான வோல்டேஜை வந்து எடுக்க முடியும். ஏன்னா சிங்கிள் தெர்மோஃபைல்லேருந்து பெருசாக நம்மளால் வோல்டேஜ் எடுக்க முடியாது. ஸோ தெர்மோஃபைல் வந்து ஜென்ரேட்டிங் பவர், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், டிடெக்டிங் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கண்டுபிடிச்சது வந்து தாமஸ் சீபேக் இன் 1826. ஸோ அப்படி நான் சொன்ன மாதிரி 2 different மெட்டல் ப்ரொடியூஸ் வோல்டேஜ் when one ஜங்ஷன் வந்து ஹீட்டாக இருக்கணும், அதர் ஜங்ஷன் வந்து கூலாக இருந்தால். ஸோ தெர்மோஃபைல் இஸ் எசென்ஷியலி சீரியஸ் ஆஃப் thermocouples each of which consists of 2 wires of different metal with large thermoelectric power and opposite polarities. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுனா ஒரு இடத்துல பாசிட்டிவ், ஒரு இடத்துல நெகட்டிவ், அந்த மாதிரி ஆப்போசிட் பொலாரிட்டியில் இருக்கும். இப்போ ஹீட் பாசிட்டிவ், கோல்டு நெகட்டிவ், அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ ஹாட் ரீஜியன் ஆர் பிளேஸ்டு அட் ஹாட். இங்கே வந்து ஒயர்ஸ் ஆர் ஜாயின்டு 2 region, one hot one cold. The hot junction are placed in region with higher temperature and cold junction are placed in the region with lower temperature. The temperature difference between the hot and cold junction causes electric current to flow through the circuit, generating output voltage. The voltage output of thermophile is proportional to the temperature difference and number of thermocouple pairs. ஸோ அந்த வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா எவ்வளோ அந்த மெட்டீரியல் ஹீட்டாகவும் கூலாகவும் இருக்குது, அதே சமயம் எத்தனை தெர்மோகப்பிள்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பொறுத்து, அதுவும் சீரியலாக பேரலாக அதுவும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வோல்ட்ஸ் பை கெல்வினில் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா மில்லி வோல்ட்ஸ் பை கெல்வினில் யூஸ் பண்ணியிருப்போம் யூனிட் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் பார்த்தா தெரியும். இங்கே T1 T2ன்னு இருக்குது. ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகவும் ஒரு இடத்துல டெம்பரேச்சர் கம்மியாகவும் இருக்குது. ஸோ தெர்மோஃபைல் do not respond to absolute temperature but only temperature difference or gradients. ஸோ என்டையராக இப்போ அந்த ரீஜன் வந்து என்டையராக ஹாட்டாக இருந்தால் ரெஸ்பாண்ட் பண்ணாது, என்டையராக கோல்டாக இருந்தாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாது. இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஹீட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணாது, ஃபுல்லாமே கோல்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஒரு இடத்துல ஹீட்டாக இருக்கணும், ஒரு இடத்துல கூலாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி எலமெண்ட் தெர்மோஃபைல் சென்சார். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் தெர்மோஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எதர் மேபி பேரலல் சீரீஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேடியேஷன் லெவல் அந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அரே தெர்மோஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரே தெர்மோஃபைல் சென்சார். இப்போ இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெர்மோஃபைலை வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன யூஸ்னால் இது வந்து இண்டிவிஜுவலாக இப்போது நிறையா இப்போ பெரிய பெரிய பவர் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம்.
இப்போ மல்டி எலமெண்ட் தெர்மோஃபைல் சென்சாருக்கும் அரே தெர்மோஃபைல் சென்சாருக்கும் என்ன வித்தியாசம்னா, மல்டி எலமெண்ட்லாம் எல்லா தெர்மோஃபைலையும் அரேஞ்ச் பண்ணி மொத்தமாக சிங்கிள் அவுட்புட்டாக எடுப்போம். ஆனால் இதில் அரே சென்சாரில் பார்த்தீங்கன்னா ரோ வைஸாக காலம் வைஸாக தெர்மோஃபைலை அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக அவுட்புட் எடுப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பைரோ எலக்ட்ரிக் தெர்மோஃபைல் சென்சார். இது வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான சென்சார். இது என்ன பண்ணுவாங்கன்னா பைரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பைரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மெட்டீரியல் வந்து ஹீட் ஆச்சுனாலும் கோல்ட் ஆச்சுனாலும் அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ வந்து தெர்மோஃபைல்லாம் என்ன, ஹீட் பண்ணால் ஒரு இடத்துல ஹீட்டாக இருக்கணும், ஒரு இடத்துல கூலாக இருந்துச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல பைரோ எலக்ட்ரிக் மெட்டீரியலை ஹீட் பண்ணிடுவாங்க, ஒரு இடத்துல கூல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பைரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்னால் ஹீட் ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு சேஞ்ச் ஆகிறதுனால பைரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்லேருந்தும் ப்ரொடியூஸ் ஆகும். அதே சமயம் சீபேக் எஃபெக்ட், அந்த ஹீட்டு கோல்டுக்கு நடுவில் இருக்க ஜங்ஷன் ரீஜன்லேருந்தும் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிவைஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.